அபார புண்ணியம்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அதை பண்ணோம்னா தெய்வங்கள்லாம் சந்தோஷப்பட்டு நமக்கு புத்திரபாகியம் கிடைச்சிரும் அப்படின்னு ஆசைப்பட்டான். தசரதர்னு ஒரு சூரிய வம்சத்து மகாராஜாவுக்கு பிள்ளையா ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னான்னு 4 பேர் அவதாரம் பண்ண போறா. அந்த ராஜா ரிஷிஷ்ருங்கருங்கிற யோகிய வச்சுட்டு தான் யாகம் பண்ணுவார். திரௌபதி அக்னியில பிறந்தவ, தாரா ஆகாசத்துல பிறந்தவ, மகாலட்சுமி ஜலத்தில இருந்து வந்தவ, சீதை தரையிலிருந்து வந்தவள், ராமாவதாரம் பாயசத்துல இருந்து வந்தது, மனுஷாவதாரம் படு வம்புல இருந்து வந்துதான். சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத்வம்பாகர சுதகம். புள்ளவரம் வேண்டி காத்துட்டு இருக்கார். அவர் மனசுக்குள்ள திடீர்னு ஒரு நாள் ஒண்ணு தோணித்து, நாம 56 தேசத்துக்கும் ராஜாவா இருக்கோம், நம்ம ஏன் அஸ்வமேத தியாகம் பண்ணக்கூடாது குழந்தை பிறக்க அப்படின்னு. நமக்கு யோகியதை இருக்கே, பெரிய ராஜாவா இருக்கணும், நம்மளால பண்ண முடியுமேன்னு. அஸ்வமேத தியாகம் அபார புண்ணியம்னு வேதத்திலேயே சொல்லியிருக்கு. அதை பண்ணோம்னா தெய்வங்கள்லாம் சந்தோஷப்பட்டு நமக்கு புத்திரபாகியம் கிடைச்சிரும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அஸ்வமேத யாகம்ங்கிறது நமக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். ஒரு குதிரையை ராஜாவானவர் எல்லா தேசத்துக்கும் அனுப்புவார். அந்த குதிரையை யாராவது தடுத்தா அந்த தேசத்தோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். யாரும் தடுக்காம அந்த குதிரை 56 தேசத்துக்கும் போயிட்டு வந்துடுத்தோம்னா ஓகே, நம்ம அஸ்வமேத யாகத்தை கண்டினியூ பண்ணி முடிக்கலாம்னு அர்த்தம். அதுதான் ரித்விக், அத்வரியு, ஹோதா, பிரம்மான 4 திக்கிலையும் 4 பிராமணால வச்சுண்டு அந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணி பூர்த்தி பண்ணி இந்த 56 தேசங்களையும் ஜெயிச்சாரோ இல்லையோ, அந்த ராஜா 4 திக்கு இருக்கு இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெக்குன்னு எல்லா இருக்கிற பூமியையும் அந்தந்த திக்கில் இருக்கிற பிராமணாளுக்கு தானமா கொடுத்துடணும். இப்படி பூமி முழுக்க அந்த பிராமணாளுக்கு தானம் பண்ணணும். இதுதான் அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய மகிமை. இதை நினைச்சு பார்த்த தசரத மகாராஜா, சுதார்த்தம் வாஜிமேதேன கிமர்த்தம் நயஜாம்யகம். நான் ஏன் இதை பண்ணா என்ன, கிமர்த்தம் நயஜாம்யகம், இதை பண்ணா என்னன்னு தோணித்து, இதை பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டார் அவரே. எந்த நல்ல காரியமானாலும் பெரியவாவுடைய ஆசீர்வாதத்தோட பண்ணோன்னு அதனால சுமந்திரரை கூப்பிட்டார். அவர் தானே மந்திரி. சுமந்திரரே, நீங்க போய் பிராமணாலாம் கொஞ்சம் கூட்டின்னு வாங்கோ, நான் இந்த மாதிரி அஸ்வமேத தியாகம் பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமான்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. சுமந்திரர் போய் வசிஷ்டர் முதலான பிராமணாலாம் கூட்டின்னு வரார். அவர்கிட்ட தசரதர் சொல்றார், மமலாலாபியமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். எனக்கு கொஞ்சம் மகிழ ஒரு குழந்தை இல்லையேங்கிற குறை இருக்கு, நான் அஸ்வமேத தியாகம் பண்ணலாமான்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் எப்படி உத்தரவு பண்றீங்களோ அப்படி நான் பண்றேன் அப்படிங்கிறார் தசரதர். அந்த பிராமணாலும் உங்களுக்கு இது மாதிரி தார்மீகமான புத்தி வந்ததுல இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுதுன்னு அர்த்தம், அதனால தடையே இல்லை, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ பண்றோம், நீங்க தாராளமா பண்ணுங்கோன்ட்டா. தத்வாக்கியம் பிராமணா பிரத்ய பூஜா, நீங்க நினைக்கிற மாதிரியே பண்ணுங்கோ, குதிரையை அனுப்புங்கோ, சரியு நதிக்கரையில யாக மண்டபத்தை அமைச்சு எல்லாம் ரெடியா பண்ணுங்க ஏற்பாடு எல்லாம்னா. உடனே தசரத ராஜா சந்தோஷப்பட்டார். ஆகா, என்ன பாக்கியம், நான் அதே மாதிரி பண்றேன், நீங்க எல்லாரும் தான் வந்திருந்து இப்பயே வந்துருங்கோ, ஆத்துக்கு யாரும் போக வேண்டாம், இங்கேயே இருந்து எனக்கு யாகத்தை முடிச்சு கொடுங்கோ அப்படிங்கிற. ஏதாவது தப்பு வந்துருத்துன்னா பிரம்மராட்சசாலாம் அந்த கர்த்தாவை வதம் பண்ணிடுவான் இருக்கு அஸ்வமேத யாகத்தை, அதனால கொஞ்சம் கூட தப்பே இருக்கக்கூடாது, அதனால ஒரு குறையும் இல்லாம நீங்க தான் நடத்தி கொடுக்கணுங்கிறார். வசிஷ்டாதி மகான்களே இருக்கும்போது என்ன குறை இருக்க முடியும், நல்லபடியா நடக்கும், உன் என்னப்படியே யாகம் பூர்த்தி ஆகும்னு ஆசீர்வாதம் பண்ற, நல்லபடியா உனக்கு குழந்தை எல்லாம் பிறப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. அவளை ஏன்னா அனுப்பிட்டு தசரதர் தனியா இருக்கும் போது சுமந்திரர் சொல்றாரு, ஹே ராஜன்னு, இவருக்கு எவ்வளவு குசும்பு இருக்கணும் பாருங்க. 300 தடவை சுமந்திரர் சொல்றார், 300 தடவை லேவலோகத்துல சனத்குமார மகரிஷி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். 60,000 வருஷங்களா தசரதரும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, இவரும் இருக்க, சுத்தமா அவருக்கு அப்பெல்லாம் ஞாபகம் வரலையா. அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு கிளம்பின உடனே மந்திரி சுமந்திரருக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னார், ஆமா, தசரதர்னு ஒரு சூரிய வம்சத்து மகாராஜாவுக்கு பிள்ளையா ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னான்னு 4 பேர் அவதாரம் பண்ண போறா. அந்த ராஜா ரிஷிஷ்ருங்கருங்கிற யோகிய வச்சுன்னு தான் யாகம் பண்ணுவார் அப்படின்னு சனத்குமார மகரிஷி சொன்னாரே அப்படின்னு. இவருக்கு என்ன தோணிருக்கும், 60,000 வருஷமா இருந்தீரேயா என் பக்கத்திலேயே, இத்தனை நாள் ஒரு வார்த்தை வாயை திறக்கல, அமுக்கு பூனையாட்டம் இருந்துவிட்டு இப்போ வந்து அப்படி தோணித்துன்னு சொல்றேன்னா, எனக்கு அந்த பூர்வ கதை இப்பதான் ஞாபகம் வந்தது அப்படிங்கிறார் சுமந்திரர். காலம் கூடி வந்தாதான் ஞாபகமே வரும், அதுக்கப்புறம் யாகம் பண்ணணும்னு சிந்தனை எல்லாம் வந்திருக்கு. ஆனந்தம் அடைந்தாரே அருமை தசரதரும், ஆனந்தம் அடைந்தாரே அருமை தசரதரும்,
அடைந்தாரே. ருஷ்ய ஸ்ருங்க முனியின் மகிமையை செவிமடுத்தாரே. சுமந்திரர் உரைக்க ஆனந்தம் அடைந்தாரே. ஆஹா, ஆனந்தம் அப்படின்னு அப்படியே பண்ணுவோம் அப்படின்னு ரிஷிசிங்கருடைய மகிமை என்னன்னு சொல்லுங்க, அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்கிறார் தசரதர். ரிஷிசிங்கருடைய மகிமைய சுமந்திரர் தசரத மகாராஜாவுக்கு சொல்றார். அதை கேட்டு நடக்கக்கூடிய அஸ்வமேத யாகத்தை ரிஷிசிங்கரை வச்சுன்னே நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு அங்க தேசத்துல இருந்து அவர் அயோத்தியாவுக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு சொல்றார். அது என்ன, இந்த சரித்திரத்தை கேட்ட உடனேயே இம்ப்ரெஸ் ஆகி தசரதர் அவரை கூட்டின்னு வந்து பண்ணோன்னாருன்னா, சுமந்திரர் இந்த சரித்திரத்தை தான் சொன்னார். அதாவது விபாண்டகர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் ஒரு மானை பார்த்தார். அந்த மான் ஒரு குழந்தையை கொடுத்துட்டு போயிடுத்து. குழந்தைக்கு தலையில கொம்பு இருக்கு. அதனாலதான் தமிழ்ல அவர் இவருக்கு பேர் என்னன்னா கலைக்கோட்டு முனிவர். கலைன்னா மான், கோடுன்னா கொம்பு. என்னது மனுஷனுக்கு மான் பிறக்கிறது? நேதி கூட தான் பார்த்தோம் கதையில, குரங்கு பிறந்தது இல்லையா? ரிஷிசிங்கர் மானுக்கு பிறந்தவர், திரௌபதி அக்னியில பிறந்தவ, தாரா ஆகாசத்துல பிறந்தவ, மகாலட்சுமி ஜலத்திலிருந்து வந்தவ, சீதை தரையிலிருந்து வந்தவள், அஸ்வத்தாமன் குதிரையிலிருந்து வந்தவன், அகஸ்திய முனி குடத்திலிருந்து வந்தவர், மரீச்சி மனத்திலிருந்து வந்தவர், கோகர்ண பக்தன் மாட்டிலிருந்து வந்தவர், பார்வதி மலையிலேருந்து வந்தா, மன்மதன் பானத்திலேருந்து வந்தான், பிரம்மதேவர் தாமரையிலேருந்து வந்தார், பாஞ்சஜன்யம் கடல்லேருந்து வந்தது, சூரிய தேவன் களிமண்லேருந்து வந்தார், ஆஞ்சநேயர் காத்துலேருந்து வந்தார், சுப்பிரமணியர் கண்பொறியிலேருந்து வந்தார், ராமாவதாரம் பாயசத்திலேருந்து வந்தது, மனுஷாவதாரம் படுவம்புலேருந்து வந்துதான். இப்படி ஒண்ணுத்துலேருந்து ஒருத்தர் வரா. நம்ம சரித்திரத்துல கலைக்கோட்டு முனிவர் இருக்கார் இல்லையா, ரிஷிசிங்கர். அவருக்கு நிறைய பேர் உண்டு. ரிஷிசிங்கர்னா ஸ்ருங்கம்னா கொம்பு, அதனால ரிஷிசிங்கர். அந்த குழந்தைய காட்டுல விபாண்டகர் என்ன பண்றார், இந்த பிள்ளைய பொத்தி 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 வளர்க்குறார். அவருக்கு வெளி எக்ஸ்போஷரே கிடையாது. அங்கேயே வளர்ந்து பூனல் போட்டு அந்த குழந்தைக்கு 4 வேதத்தையும் சொல்லி வைக்கிறார். இப்படி அப்பாட்டியே அத்தியனம் பண்றது அபார புண்ணியம். தபஸ்வி ஆடுறார். அவருக்கு லௌகீக விஷயமே தெரியாது. உலகத்துலலாம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் காடு, காட்டுல மரம் இருக்கும், செடி கொடி இருக்கும், சமைத்து பொறுக்கணும், சமிதாதானம் பண்ணணும், சந்தியாதனம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும், இப்படியே இருக்கார். பக்கத்துல இவர் சொல்றாரு, உங்க நண்பர் அங்கதேசத்து ராஜா ரோமபாதர் இருக்காரு. ஒரு சமயம் இவர் கதையை சொல்லின்னு வர்றார். ரோமபாதர் பண்ண ஒரு தப்புனால அவ நாட்டுல பஞ்சம் வந்துருத்து. அப்போ அவர் உடனே மந்திரிகள், பிராமணர்கள், பெரியவாள்லாம் கூப்பிட்டு பிராயச்சித்தம் கேட்கிறார். அப்பா அவள்லாம் சொல்றா, இந்த காட்டுல ரிஷிசிங்கர்னு ஒரு முனிவர் இருக்கார், அவர் அபார தபஸ்வி, அவரை நீங்க அடிச்சுன்னு வந்து அவர் கால் அங்க தேசத்துல வச்ச உடனே சோனு மழை கொட்டுங்கிற. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஆனா பயங்கரமா பெஞ்சுன்னு இருக்கு இல்லையா? எத்தனை நல்லவா இருக்கான்னே தெரியலையே. இப்படி இந்திரன் சோன்னு மழையை கொட்டுறான். ஆனா அவர் சொல்றார், நீ நினைச்ச மாதிரிலாம் டபால்ல அவர் அழைச்சுன்னு வந்து பார்க்க முடியாதுப்பா, ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அவர் அப்பா விபாண்டகர் இருக்காரே, அவர் கோச்சுப்பார் பிள்ளைய எங்கேயாவது வெள்ள கூட்டின்னு போனாலே, ஏன்னா அவர் பொத்தி பொத்தி வளர்த்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இவாளெல்லாம் பயந்து போயிட்டா. முனிவரோட ஏதாவது சாபத்தை விடுவார், அவள் ஏதாவது மாறுவா, எதுக்கு இந்த வம்பு, நம்ம பாட்டுக்கு தேமேன்னு இருப்போன்னு. நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன்னு சொன்ன உடனே இந்திரன் என்ன பண்ணா, சில ஆடல் பெண்களை எல்லாம் அனுப்பி அவரை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி கூட்டின்னு வந்துடலான்னு பாக்குறா. வார முக்கியா சுதத்ருத்வா வனம் பிரவிவிஷுர்மகத். அவ போய் விபாண்டகர் இல்லாத டைமா பார்த்து இந்த ரிஷிசிங்கர்ட்ட போய் பேச்சு கொடுக்குறா. இவ்வாறு அவளை பார்த்த உடனே கேட்கிறார், நீங்களாம் ரொம்ப தேஜஸா இருக்கேளே, நீங்களாம் எங்க இருக்கேன்னு, உங்க கிராமம் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்கிறார். அவருக்கு ஊரே தெரியாது. அவள்லாம் இவருக்கு கொஞ்சம் லட்டு அதிர்சம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. அவருக்கு இதெல்லாம் கொடுத்தா. அவர் கேட்கிறார், இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த பழங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து வருது அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா அவருக்கு லட்டு அதிர்சம் எல்லாம் மரத்துல முளைக்கும் நினைச்சுட்டு இருக்காரு. அவ்வளவு லௌகிக எக்ஸ்போஷர் கிடையாது. அவர் காட்டை விட்டு வெளியே வந்தது இல்லையா. எங்க ஊர் மரத்துல நிறைய இருக்கு இந்த மாதிரி, நீங்க எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தருவோங்கிறா. சுவாரஸ்யமா பாடி ஆடி அன்னைக்கு அவருக்கு அவளோட இருக்கலாம் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டார். அவள்லாம் கிளம்பிட்டா. மறுநாள் இவாள்லாம் எப்போ வருவான்னு நினச்சிக்கிறார். படகுல போனவா மறுபடியும் அதே டைமுக்கு வரா. ஏதோ கொஞ்சம் பேசி நீங்கள் எங்கள் ஊருக்கு வாங்குவோன்னு சொல்லி அழைச்சின்னு போயிட்டா அவரை.
எந்த நேரத்துல அங்க கால் வச்சாரோ அங்க தேசத்துல சோன்னு மழை கொட்டிட்டு. ஏன்னா அப்பா கிட்ட வேதம் படிச்சதுனால பித்ரு சிசுஷ பண்றார். அப்பாவுக்கு கை கால் பிடிச்சு விடுறதுலேருந்து எல்லாம் பண்ணுவார். ராமரே பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்கு தானே காட்டுக்கே போனார். அப்பா வாயு பகவானுடைய அனுகிரகத்துக்கு தானே பறந்து தேடி போய் எல்லாம் அப்பாவினுடைய கருணையினாலதான் லங்கையை தாண்டினார். நளன் அவனுடைய அப்பாவினுடைய அனுகிரகத்தினால்தான் கடல் மேல பாலமே கட்டினான். இப்படி அவாவா அப்பாவினுடைய கருணையினால்தான் அந்த மகன்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா. இன்னைக்கும் ஜெயிக்கணும்னா பெற்றோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் ரொம்பவே முக்கியமா இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.